வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம பிறக்க போற குழந்தைகளுக்காக தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல போட்டுட்டு இருக்காங்க. இதுல 1/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். குழந்தை பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமைங்க. பையனா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். விசுவாவசு வருடம் தை மாசம் 18ஆம் தேதி குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. தைப்பூசத்துல குழந்தை பிறந்தது, அதுவும் பையனா பிறந்தான்னா யோக பலன் அப்படி. கடகராசியில குழந்தை பிறக்குதுங்க. எடுத்த உடனே சனிதான் தசாபுத்தி நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கடகராசிக்கு சந்தோஷமாவும் அமையக்கூடியது கும்பராசி சந்தோஷமாவும் அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹி, கே, கோ, டா. இந்த பெயர் நாமம் வடமொழி எழுத்து தாராளமா வைக்கலாங்க. குழந்தைகளுக்கு பெயர் நாமமா. திதின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி திதி ஓடிட்டு இருக்கு. யோகம் பாத்தீங்கன்னா பிரீத்தி யோகமும், கரணம் பாத்தீங்க அப்படின்னா பத்தரை கரணமும். நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. உச்சகிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவானும் ஆட்சியில சந்திரனும் உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா? தாய்க்கு நல்ல பலத்தை சேர்க்குது, ஆயுள் பலத்தை சேர்க்குது. அது பௌர்ணமி வழிபாடுங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது ஆந்தை தான் பஞ்சபட்சியா இருக்கக்கூடியது. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம் விருச்சிக ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா ஆயிலி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிலையும், துரதிஷ்ட புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் கடகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா எடுத்த உடனேயுமே சனி தான் தசாபுத்தி நடத்துவாரு. அவர் 19 வருஷம் சனி தசை, பிறப்பு நேரத்தை பொறுத்த அளவுக்கு குறையுங்க. அதுக்கப்புறம் புதன் தசை ஒரு 17 வருஷமும், கேது தசை ஒரு 7 வருஷமும், சுக்கர தசை ஒரு 20 வருஷம். இத்தனை தசாபுத்திகள் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா தாயும் தந்தையும் டாப்புக்கு போயிடுவாங்க, குழந்தையும் டாப்புக்கு போகும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வியில சிறந்த கல்வி கிடைக்கும். அடுத்தது வேலை வாய்ப்புலையும் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிடலாம். இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலையில செலக்ஷன் ஆகி நல்லா உட்கார்ந்துருக்கலாம். குழந்தைய பொறுத்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையும் அருமையா அமைஞ்சிரும். இத்தனை சுக்கிரதசை வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா. அப்பனா ஒரு சில லக்கணங்கள் தான் அதுக்கு லாபத்தை கொடுப்பாங்க, ஒரு சில லக்கணங்கள் லாபத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்ன லக்கணங்கள் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கடகம், 2வது சிம்மம், 3வது மேசமும் விருச்சகமும். சரிங்களா? அடுத்தது தனுசு, மகரம், கும்பம், மீனம். கிட்டத்தட்ட 8 லக்கணங்கள் பாதிக்கப்படுதுங்க. இந்த 8 லக்கணங்கள்ல குழந்தை பிறந்திருந்தா அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டையும் பிரச்சனையும் பிரிவுகள் வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்தும். கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போறது. சரிங்களா? தீரா கடனையும் தீரா நோயையும் விபத்துகளையும் ஏற்படுத்துவாங்க. ஒரு சில சமயத்துல இந்த ராகு தோஷத்துல அமைஞ்சதுன்னா அம்மா அப்பாவுக்கு இடையில பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்தும். இல்லைன்னா தொழில் விஷயமாவோ வேலை விஷயமாவோ ஊர் விட்டு தேசம் விட்டு போய் வாழ வேண்டிய சூழ்நிலை, குழந்தை மூஞ்சிலேயோ மனைவி மூஞ்சிலேயோ முழிக்க முடியாத சூழ்நிலையும் தந்தைக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பூர்வீகத்தில் இருக்க முடியாது, பூர்வீகத்தை விட்டு தள்ளி போறது, பூர்வீகமும் கையை விட்டு போறது, இது எல்லாமே இந்த லக்கணங்கள் பாதிக்கிறதுனாலதான் வரக்கூடிய அமைப்பு. தசாபுத்திங்கிறது 75% துல்லிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கோச்சாரம் வெறும் 10% தான் பேசும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை பத்தி பெருசா பேசுறது இல்லை. சரிங்களா? ஆனா தசாபுத்திகள் 75% ஓடுறதுனால அதுதான் தாய்க்கும் தந்தைக்கும் துல்லிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் அதை பத்தின விளக்கங்களை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்போது ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, இல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அவங்களோட பலன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இன்னொன்னு பிறப்பு நேரத்தை பொறுத்த அளவுக்கு இன்னும் துல்லிய பலன்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமா கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தை இருக்கலாம். இல்லைன்னா உங்க குழந்தைகளோட டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியலாம். நீங்களும் வேற்று மதமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நெறைய பேரு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? நான் பெயர் சொல்லல. இருந்தாலும் வேற்று மதத்துக்காரங்களும் கிறிஸ்டினும் சரி, முஸ்லீமும் சரி நெறைய பேரு நம்மள்ட்ட ஜாதக விளக்கங்கள கேட்டுட்டு இருக்காங்க. இந்துவ விட அவங்க அதிகமா ஆர்வத்துல இருக்கிறாங்க. அத நெனச்சு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. உங்க குழந்தைகளோட நற்பலன்களை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அது இந்த முறை தான் அப்படிங்கிறது இந்து, முஸ்லீமுக்காக நான் சொல்ல விரும்பல. உங்களோட குழந்தைகளோட ஆயுள் பலமும் சரி, உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, தாய் தந்தைக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு முறைகள் சரி, எல்லாத்தையும் துல்லிய பலனா நம்மளால குடுக்க முடியும். அதுக்காகத்தான் இத்தனை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட ஜாதக ரீதியா பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்த குறைபாடு பிரச்சனை கம்பல்சரி குழந்தைக்கு வருங்க. பெண் குழந்தைகளா இருந்தாங்கன்னா. அப்பாவுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்து வந்தா நல்ல லாபமும்,
நிலம் சம்பந்தப்பட்டதை வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பும், சரியான கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரனாவும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? பெண் குழந்தையா இருந்ததுன்னா, அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. தலக்கணம் புடிச்ச புள்ளையா இருப்பா. அவ தான் எடுத்தது தான் இறுதியான முடிவுன்னே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. நாளைக்கு அரசு உத்தியோகத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. சரிங்களா? பெண் குழந்தைக்கு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. ஆனா படிக்க மட்டும் மாட்டா. 8வது வரைக்கும் மந்த படிப்ப குடுக்கும். அதுக்கு மேல நல்ல படிப்ப குடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. காதல்ல தோல்வி வரக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தும். சரிங்களா? இவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க. பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் 12 வயசுக்கு மேல அனுபவிக்க வேண்டியது. இது இவங்க அம்மாவுக்கு இப்பயே பலன குடுக்கக்கூடியது. அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு. ரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை இவங்க அம்மாவுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில 10 பைசா கூட நிக்க வைக்க முடியாத சூழ்நிலை தந்தைக்கு ஏற்படுங்க. எவ்வளவு வந்தாலும், வருமானம் வந்தாலும் அது தடங்கல்ல போய் நிறுத்தக்கூடிய அமைப்பு. வருமான தடைய குடுக்கக்கூடியது. மகாபாரத கதைய முழு கதைய கேளுங்க. உங்களுக்கு வருமான தடை நீங்கும். வருமானம் பெருகக்கூடிய அமைப்பை இது குடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிர்றேன். கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுங்க குழந்தைக்கு. கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுடு தண்ணிய கொஞ்சம் பயன்படுத்துங்க. ஒரு 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் பயன்படுத்துங்க. அதுவும் உங்களுக்கு லாபத்த குடுக்கலாம். தாய்க்கும் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இல்லன்னா நோயாளி தன்மைய குடுக்கும். தந்தைக்கு விபத்துகள குடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்துல தந்தை போலாம். அதுதான் இப்போதைக்கு சிறப்பு. இதே ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா, அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பையன் ஊருக்கு உழைக்கக்கூடிய பையனா வருவான் பின்னாடி. கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரன், சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன், கொஞ்சம் அதிகமா சளி தொந்தரவுகள் குடுத்துட்டு இருக்கும். மூச்சுத்திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து சேரக்கூடிய அமைப்பு. அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், குழந்தைக்கு இடது கண்ல பாதிப்பு குடுக்கக்கூடியதும் வரும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டத படிச்சான்னா, நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். ஆனா படிக்க மட்டும் மாட்டான். மார்க்கும் இவன் நெனச்ச மார்க் வராது. சரிங்களா? ஒரு சில சமயத்துல ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அதுல ஏதாவது ஒரு ஆப்பரேஷனோ, இல்ல அத வெட்டக்கூடிய அமைப்போ கொஞ்சம் ஏற்படுத்தலாம். கொஞ்சம் அத கத்தி வைக்கக்கூடிய அமைப்ப குடுக்கலாம். தந்தைக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் சரி, தந்தை கையில தன லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. சரிங்களா? விபத்தையும் சேர்த்தி குடுக்குது. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்பன்னா சொத்துக்கள் உண்டு. சொத்துக்கள் உண்டாஇருந்தாலும் பிரச்சனைகளும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. கோச்சாரப்படி எங்களுக்கு குழந்தை பிறந்த நேரத்துக்கு ஏதாவது சுப பலன்கள் இப்போதைக்கே சேருமா அப்படின்னா, புது தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்கன்னா, தாராளமா ஆரம்பிக்கலாம். அதுக்கும் நல்ல லாபத்த குடுக்குதுங்க. ஏன்னா, சனி அதிசாரம் வாங்குனாருன்னா, இன்னும் கொஞ்சம் லாபத்த அதிகமா குடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல நிலம் சம்பந்தப்பட்டது, அ அரசு வேலை சம்பந்தப்பட்டது, தோட்டம் சம்பந்தப்பட்ட வேலை, இதுலயும் நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு, இல்லன்னா உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிர்றேன். இந்த ஜாதக ரீதியா உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் மாசமா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த இத அனுப்பி வைங்க. அவங்களும் அவங்களுக்கு பிறக்கப் போற குழந்தைகளுக்கு என்ன மாரி பலன்கள்லாம் இருக்குதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இல்ல குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு நற்பலன் இருக்குமா, இருக்காதாங்கிறத கீழ இருக்க நம்பருக்கு கூட கூப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கு அதுக்கேத்த மாரி நான் பலன் எப்படி இருக்குங்கிறதையும் நான் பார்த்துட்டு சொல்லிர்றேன். மேலும் வேறு தகவல்களுக்கு இணையவும் எங்களுடன். நன்றி. வணக்கம்.